வணக்கம். என்ன செய்தி? மிதமிஞ்சிய கூட்டம், அண்ணாமலைக்கு பெருகிய ஆதரவு. அந்த ஆதரவை அப்படியே கண்கூடா நீங்க பார்க்க போறீங்க. மிதமிஞ்சிய கூட்டத்தையும் நீங்க பார்க்க போறீங்க. அதற்கான வீடியோவையும் நாம தரப்போறோம். அதையெல்லாம் தாண்டி அண்ணாமலைக்கு எதிராக சதி வலை பின்னப்படுகிறதோ அப்படின்னு ஒரு சந்தேகம் இருக்கிறது. என்ன சதி என்ற விஷயத்தையும் விரிவா பேச போறோங்க. அதனால ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க. ஆனா அதற்கு முன்பாக இதுவரைக்கும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஆட்சி வந்ததுங்க. தொடர்ச்சியாக நம்ம பகுதியில் மின்வெட்டு தொடர்ந்து கொண்டே இருக்குதுங்க. மின்துறை அமைச்சரை பொறுத்த வரைக்கும் வாய் கிழிய கடந்த கால ஆட்சியாளர்கள் மீது குறை சொல்லிக்கிட்டு திரியிறாரு. எடப்பாடி பழனிசாமி மத்திய அமைச்சரவையில் மினிஸ்டரா இடம்பெற்றாலும் இடம்பெறுவாரு. அதிமுகவை போய் பாஜகவில் இணைத்தாலும் இணைப்பாரு அப்படின்னு சொல்லிவிட்டு அடுத்த கட்சியை பற்றியே சிந்தித்துக் கொண்டு இருக்கின்றார் நிர்மல்குமார். ஆனா மக்கள் அவதிப்படுகின்றார்கள். மின்வெட்டு தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. காலையில 1 மணி நேரம் மின்வெட்டு, இப்பொழுதும் 1 மணி நேரம் மின்வெட்டு. இந்த தருணத்துல என் முகத்தை பாருங்க, என்னுடைய உடலை பாருங்க. இந்த வீடியோ எடுக்கின்ற தருணத்துல வேர்க்க விறுவிறுக்க இதை பேசிட்டு கொஞ்சம் கூட காத்தே இல்லை. வெப்பநிலை என்ன கம்மியாவா இருக்குதுங்க. ஆனா தொலைக்காட்சி பார்க்கும் போது சென்னை சுற்று வட்டாரங்கள்ல மிதமான வெப்பநிலை தான் இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஆனா மண்டைய பொழக்குது. வீடெல்லாம் அப்படியே வெப்பத்தால நிறைந்து இருக்கிறது. மின்வெட்டு தொடர்ந்து கொண்டே இருக்குது. சரி பண்ற மாதிரி தெரியலீங்க. இன்னைக்கு பகல்ல 2 முறைங்க, ஆனா நேத்து நைட்டும் 2 முறைங்க. அதனால மின்சாரம் என்பது அரிதனும் அரிதான பொருளாக இந்த தமிழக வெற்றி கழகத்தின் ஆட்சியில நம்மளால பார்க்க முடியுதுங்க. 2006 2011 வரைக்கும் திமுக ஆட்சியில மின்வெட்டு இருந்ததுங்க. ஆனா அந்த மின்வெட்டுக்கும் இந்த மின்வெட்டுக்கும் நிறைய வித்தியாசங்க. அந்த மின்வெட்டை பொறுத்த வரைக்கும் சொல்லிடுவாங்க எந்த நேரத்திலிருந்து எந்த நேரம் வரைக்கும் நாங்க மின்சாரத்தை நிறுத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதற்கு நம்ம தயாரா இருந்தனுங்க. ஆனா இவங்க அப்படி கிடையாதுங்க, சொல்லவும் மாட்டானுங்க. அதே மாதிரி மின்வெட்டு இல்லாமையும் பார்த்து கொள்ள மாட்டானுங்க. நிர்மல்குமார் அவர்களுக்கு வாய் காது வரைக்கும் போதுங்க. ஆனா மக்கள் தானுங்க மின்சாரம் இல்லாம கஷ்டப்படுறானுங்க. சரி, எவ்வளவு சொன்னாலும் சரி, இந்த அரசாங்கமானது இப்பதானே ஆட்சிக்கு வந்தோம், 6 மாதம் டைம் கொடுக்க கூடாதா அப்படின்னு சொல்றாங்க. ஏன் 6 மாதத்துக்கு பிறகு நீங்க மின்சாரத்தை கொடுத்து கிழிச்சிடுவீங்களா? பிறக்கும் போதே தெரியுமா போய்க்கிற புல்ல. அதனால 5 விளையாதது 50 விளையுமா? சரி, அண்ணாமலைக்கு மிதமிஞ்சிய கூட்டம். இந்த வீடியோவை பார்த்துட்டு வாங்க. இந்த கூட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஆர்கானிக்கா வந்தது என்று நான் நினைக்கிறேங்க. இது விஜய்க்கு வந்த கூட்டத்தை விட மாறுபட்ட கூட்டங்க. எப்படி சொல்றீங்க அப்படின்னு சொல்லும் போது, நம்முடைய விஜய் அவர்கள் எங்க போயிட்டு வந்தாலும் சரி அவருக்கு பின்னாடி கூட்டம் இருக்குங்க. ஆனால் அந்த கூட்டமானது தவேகா நிர்வாகிகளால ஊடகத்துக்கு பணம் கொடுத்து கூட்டப்படுகின்ற கூட்டங்க. நம்முடைய விஜய் அவர்கள் இத்தனை மணிக்கு இங்க போறாருங்க அப்படின்னு ஊடகமானது செய்தி போட்டுடும். 2வது வீட்டில் கிளம்புகின்ற பொழுதே விஜயை பின்தொடர்ந்து விடுவார்கள், நேரலை போட்டு விடுவார்கள். இதெல்லாம் எப்படி நடந்ததுன்னு கேட்டீங்கன்னா, ஊடகத்துக்கு சரியா போக வேண்டியது போயிடும். அதனால ஊடகமானது வாங்கிக்கிட்டு விஜய்க்கு பிஆர்ஓ வேலை பார்த்தாங்க. அதனால விஜய் அவர்கள் இந்த வழியில வராரு, இத்தனை மணிக்கு வராருன்றது எல்லாருக்கும் தெரிஞ்சிடுங்க. அதனால கூட்டமானது அல்லோன்னு அள்ளிச்சிங்க. ஆனா அண்ணாமலை அவர்கள் டெல்லியிலிருந்து எப்ப வருவார்னு யாருக்காவது தெரியுங்களா? இல்ல அண்ணாமலை அவர்கள் இத்தனை மணிக்கு சென்னை திரும்ப போறாருன்னு டிவில ஏதாவது செய்தி சொன்னாங்களா? எதுவுமே இல்லைங்க. அண்ணாமலையினுடைய நிர்வாகிகள் இருக்காங்கல்ல, அவங்க அங்கங்க லீக் பண்ண சின்ன சின்ன செய்தியை கேட்டு அண்ணாமலையை பார்க்கறதுக்காக கூடின கூட்டம் தானுங்க. இது மேக்சிமம் ஆர்கானிக்காக கூடின கூட்டங்க. நம்ம விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் பிரச்சாரத்துக்கு போனாலும் சரி, யாரையாவது பார்வையிட போனாலும் சரி, அந்தந்த ஊர்ல இருக்கக்கூடிய கிளைக்கழகங்கிட்ட நம்ம புஷியானந்த் அவர்கள் கட்டளை போட்டுருவார். விஜய் அவர்கள் இந்த வழியில போறாரு, உங்க ஊர்ல இத்தனை மணிக்கு வருவாரு, கூட்டத்தை கூட்டிடணும். நாங்க என்ன சொல்லுவோம்? வழியில யாரும் பின்தொடரக்கூடாதுன்னு சொல்லுவோம். 2வது கூட்டங்கள் கூட்டக்கூடாதுன்னு சொல்லுவோம். ஆனா நீங்க வரணுங்க அப்படின்னு செயற்கையா ஒரு கூட்டத்தை கூட்டி காட்டுவாங்கப்பா.
ஏன்னா எங்க போனாலும் விஜய்க்கு கூட்டம் அள்ளுதியா, இந்த ஆளு ஆட்சியை பிடிச்சிடாரு போல இருக்கியா, மற்ற நடிகர்களுக்கு இருந்த கூட்டத்தை விட இவருக்கு அதிக ஆதரவு இருக்கியா, அப்படி ஒரு சிந்தனையை தவேகாக்காரங்க உருவாக்குனாங்க. இது பட்டி தொட்டியெல்லாம் போய் சேர்ந்ததுங்க. இன்ஸ்டாகிராம் இன்ஃபுளுசர்ல இருந்து, பேஸ்புக்கில் இருந்து, வாட்ஸ்அப்ல இருந்து, யூடியூப்ல இருந்து இந்த பொய்யை நல்லாவே கட்டமைச்சாங்க. இது எல்லாரையும் நம்ப வச்சது இந்த போலி செய்திங்க. எப்படி போலி செய்தி அப்படின்னு நீங்க நினைப்பீங்க. இப்பவும் விஜய் அவர்கள் வெளியே வராருங்க. யாராவது பின்தொடர்கின்றார்களா? டெய்லி தலைமைச் செயலகத்துக்கு போறாரு. எத்தனை பேர் வந்து வரிசையா நின்று பார்க்குறாங்க? நீங்க சொல்லுங்களேன் பார்க்கலாம். அதனால அன்றைய காலகட்டத்தில் விஜய்க்கு வந்த கூட்டம் செயற்கையா உருவாக்கப்பட்டது. செயற்கை பிறகு வெற்றியாகவே மாற்றி அமைக்கப்பட்டது. எப்பா விஜய் தான் யா மாற்று, செம்ம கூட்டையா, திமுக வேணா அதிமுக வேணாயா, போடியா விஜய் வெற்றி பெறுவாயா, அப்படி ஒரு இமேஜை உருவாக்குனதே இந்த செயற்கை கூட்டங்கள் தான். ஆனா அண்ணாமலைக்கு ஆர்கானிக்கா வந்துட்டாங்கப்பா ஏர்போர்ட்டுக்கு. சும்மா பயங்கர தள்ளு முள்ளுதான். தலைவா தலைவா என்று சொல்லிட்டு அந்த கூட்டமானது அண்ணாமலையை பின்தொடர்ந்ததுங்க. அண்ணாமலை வந்து ஒரு இயக்கத்தை ஆரம்பித்து விட்டார். சென்னை திரும்புகின்றார் என்ற விஷயம் தெரிஞ்சு போச்சு. நிச்சயமா அவங்க ஆதரவாளர்கள் கூடுவாங்க அப்படின்னு காவல்துறை நினைச்சாங்க. அதற்காக அண்ணாமலை வருகின்ற வழியெல்லாம் வந்து கயிறுகளை கட்டி தடுத்தாங்க, அண்ணாமலை நெருங்கிவிடக் கூடாது என்பதற்காக. ஆனால் அதையெல்லாம் தாண்டி அண்ணாமலை நெருங்கி விட்டார்கள். அண்ணாமலையும் யாரையும் புறக்கணித்துட்டு போற ஆளே கிடையாது. எல்லோரு இடத்திலும் மேக்சிமம் வந்து வாழ்த்துக்களையும் பெற்றாரு. ரெண்டாவது அவங்களுக்கான வழி நம்ம பின்னாடி பின்தொடர்கின்ற போது கிடைக்க போகுது அப்படின்ற உறுதிமொழியும் தந்தாரு. கையாட்டிக்கிட்டே கிளம்பினாரு. செம்ம கூட்டம். இந்த கூட்டம் விஜய்க்கு வந்த கூட்டத்துடன் ஒப்பிட முடியாது. இது காசு கொடுத்து கூட்டினது கிடையாது. ரெண்டாவது சமூக வலைதளம் மூலமாக ஒருங்கிணைக்கப்பட்ட கூட்டமும் இல்லைங்க. மெயின்ஸ்ட்ரீம் மீடியா மூலமாக அண்ணாமலை தூக்கி பிடிச்சி இத்தனை மணிக்கு ஏர்போர்ட் வராருன்னு சொல்லி கூட்டங்களை சேர்த்தது இல்லைங்க. அதனால விஜய்க்கு வந்த கூட்டத்தை விட இந்த கூட்டம் அதிகம் நினைக்கிறேன். மிதமிஞ்சிய கூட்டம் என்று தான் நான் நினைக்கிறேன். இன்னைக்கு இருக்கின்ற தலைவர்கள்ல அண்ணாமலைக்கு இயற்கையா கூட்டம் கூடுதுன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்குன்னு நான் நினைக்கிறேங்க. என்ன காரணம் அப்படின்னு நீங்க கேட்கலாம். அண்ணாமலை ஒரு வட்டத்துக்குள்ள போய் சேர்ந்துட்டாரு. அந்த வட்டத்தை விட்டு எப்போ வருவாரோ அந்த மனுஷன் என்னவோ நல்லவன் தான்ப்பா, அந்த மனுஷன் என்னவோ அனைவருக்குமானவன் தான்ப்பா. ஆனா அவர் இருக்கின்ற இடம் தான் சரியில்லைப்பா, அவர் முடிஞ்சா வெளியே வந்துடலாம்பா அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்த்து காத்திருந்தாங்க. இப்ப திடீர்னு அந்த வட்டத்தை விட்டு வெளியே வந்துட்டார். அவர் இருந்த வட்டம் என்பது ரொம்ப நல்ல வட்டம் தான். ஆனா தமிழ்நாட்டில் தான் என்னவோ அந்த வட்டத்தை தப்பா சித்தரித்து விட்டார்கள். அதனால தான் அந்த வட்டத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் கூட நான் அந்த வட்டத்துக்குள்ளதான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்ல முடியாம போச்சு. அந்த அளவுக்கு பிஜேபியை தீய சக்தியாக வாக்குக்காக தமிழகத்துல மாத்தி வச்சிருந்தாங்க திராவிட ஆதரவாளர்கள். இந்த மாதிரியான நிலையில அண்ணாமலை வெளியே வருவாரா, அவர் பின்னாடி போலாமே நினைச்சாங்க. அண்ணாமலை வெளியே வந்தாரு. கூட்டமானது அப்படியே அலைமோதி விட்டது. சரிப்பா, அண்ணாமலைக்கு பெருகிறது ஆதரவு அப்படின்னு சொன்னீங்க, எவ்வளவு பேர் தான் சேர்ந்திருக்காங்க அப்படின்னு கேக்குறீங்களா? இந்த நம்பரை நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கிங்க. ஏன்னா ஒவ்வொரு நொடியும் வந்து 10 பேர் 20 பேர் சேர்ந்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஒரு சாமானியன் தொடங்கின ஒரு இயக்கத்துக்கு இந்த வீடியோ பார்க்கின்ற தருணத்துல எனக்கு தெரிந்து 14 லட்சத்தை கடந்து உறுப்பினர்கள் சேர்ந்துட்டு இருக்கிறாங்க. இது ஒரு சாதனை தான். அண்ணாமலை பொறுத்த வரைக்கும் இந்த ஆன்லைன் சேர்ப்பு 50 லட்சம் வரைக்கும் வந்துடணும். அதற்கு பிறகு நேரடியாக களத்துக்கு வந்து ஆட்களை நேரடியாக சேர்க்கணும் என்று முடிவெடுத்திருக்கிறாரு. ஸோ 50 லட்சம் எனக்கு தெரிந்து இன்னும் ஒரு 5 நாளில் வந்துடும் நினைக்கிறேன். அதற்கு பிறகு ஆன்லைன் கதவுகள் மூடப்படுமா இல்லை திறந்தே இருக்குமா நமக்கு தெரியலைங்க. ஆனால் எல்லாரையும் சந்திக்க வருகின்றார் என்பது மட்டும் நல்லா தெரியுது. ஆனால் அதற்கு முன்பாக இந்த வீடியோவை பார்த்துட்டு வாங்க. ஓபிசி கன்சாலிடேஷனை ட்ரை பண்ணுவார் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ராமதாஸ் அவர்கள் ட்ரை பண்ணாரு. பாஜகவே பல முறை அதை முயன்று பார்த்திருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் அதை பல கட்சிகள் பல தலைவர்கள் முயன்று பார்த்திருந்தாலும் அது தோல்வியடைந்த ஒரு அந்தந்த தேர்தலுக்கு அது வெற்றி பெற்று தான் இருக்கிறது. ஆட்சியை பிடிக்கிறதுனா ராமதாஸ் அவர்கள் ஓபிசி கன்சாலிடேஷனை ட்ரை பண்ணி திமுகவையும் அதிமுகவையும் அந்த தேர்தலில் ஆட்சிக்கு வர வச்சிருக்கிறாரு. அவர் ஒரு கூட்டணியில் இருந்தார். அவர் எங்கேயும் வந்து தனியா நின்னது ஒரே தேர்தல். அந்த தேர்தலில் 2016 தேர்தலில் அவங்க ஓபிசி கன்சாலிடேஷன்லாம் ட்ரை பண்ணல. இந்த வீடியோ சதி என்று சொல்வதா இல்ல அண்ணாமலைக்கு லாபமாக மாறுமா என்னன்னு தெரியல. அண்ணாமலைய ஒரு சாதி வட்டத்துக்குள்ள சுருக்குற மாதிரி தெரியுது, இல்லனா ஒரு இன வட்டத்துக்குள்ள சுருக்குற மாதிரி தெரியுது. ராமதாச அப்படிதான் ஒரு சாதி வட்டத்துக்குள்ள ஓபிசி வட்டத்துக்குள்ள உள்ள விட்டுட்டாங்க. இன்னைக்கு அவங்களால அந்த சாதி வட்டத்தை தாண்டி வர முடியல, ஓபிசி வட்டத்தை விட்டு வெளியே வர முடியல. ஆனால் இன்னைக்கும் ராமதாசும் அன்புமணி ராமதாசும்
ஓபிசிகளை இணைக்கின்ற வேலையை பார்க்குறாங்க, இல்லைன்னு சொல்லல. ஆனா அது கைகூடல. இப்போ இவங்க ஏன் ஓபிசிய இணைக்கக்கூடிய ஒரு பாலமாக ஓபிசி வாக்குகளை நம்ம அண்ணாமலை பெறக்கூடிய அளவுக்கு சக்தி படைத்தவராக இருப்பார்னு ஏன் பேசுறாங்கன்னு கேட்டீங்கன்னா, நம்ம விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர் பட்டியலினத்தவருக்காக தன்னை அடையாளப்படுத்திக் கொண்டாரு, சிறுபான்மைகளுக்கானவர்களாக அடையாளப்படுத்திக் கொண்டாரு. ஆனா தமிழகத்துல ஓபிசிக்கென்று யாரும் இயக்கம் தொடங்கல. ராமதாஸ் ஓபிசிகளை சரியா இணைக்காம விட்டுட்டாரு. 2016 அன்புமணி ராமதாஸ் வந்து முயற்சி பண்ணார். ஆனா அவர் கூட ஓபிசிகளை ஒழுங்கா ஒருங்கிணைக்கல. ஏன் ஓபிசி ஒருங்கிணைப்பை அன்புமணி ராமதாஸ் கையில் எடுக்கல. நிச்சயமா எடுத்திருந்தாருன்னா வெற்றி பெற்றிருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு அன்புமணி அப்புறம் டாக்டர் ராமதாஸ் இவங்கெல்லாம் ஒரு சாதிய வட்டத்துக்குள்ள போட்டாங்க. இப்ப அண்ணாமலையும் ஓபிசி என்ற விஷயத்தை கையில் எடுத்து அதுக்காக ஒரு இயக்கம் வந்திருக்குன்னு சொல்லி அண்ணாமலையும் ஒரு சாதி வட்டத்துக்குள்ள போட்டாங்கன்னா ரொம்ப பயமா இருக்கு. நேத்தே வந்து நான் சொன்ன உங்க எல்லாருக்கும் தெரியும், அண்ணாமலை 2த்தை கைப்பற்றி விட்டால் ஆட்சியை கைப்பற்றி விடலாம் அப்படின்னு சொன்னேன். ஒன்னு, பட்டியல் இனத்தவருடைய தலைவனாக தன்னை முன்னிறுத்தி கொண்டு பட்டியல் இனத்தவருடைய இதயத்துல இடம் பிடித்து விட்டார் என்றால் நிச்சயமாக வெற்றி அண்ணாமலை பக்கம் தானுங்க. மாற்றங்கள் பட்டியல் இனத்தவரில் இருந்து தான் தொடங்கி மற்றவங்களுக்கு பரவுதுங்க. சிம்பிளா சொல்லலாம், இந்த கம்பல் போடுறது, இந்த புள்ளிங்க கட்டிங்கு எல்லாம் அங்கிருந்து வந்துட்டானுங்க. அதுக்கப்புறம் மற்ற சமூகமும் வந்து அப்படியே பின்பற்றுகிறது. அதனால மாற்றங்கள் எங்கும் சரி எப்போதும் சரி பட்டியல் இனத்தவரிலிருந்தே தொடங்குது. அங்கிருந்து தான் நம்ம அண்ணாமலை அவர்கள் தன்னுடைய செல்வாக்க உயர்த்தணும். ஆனா திடீர்னு ஓபிசி ராமதாசும் நம்முடைய அண்ணாமலையும் ஒரே சமூகம், அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஓபிசிகளுக்காக தான் பாடுபடுவாங்க அப்படின்னு ஒரு அடையாளத்தை கொடுத்துறாங்களோடு ஒரு பயமா இருக்கிறது. அந்த வட்டத்தெல்லாம் தாண்டி வந்துருவாரு அப்படின்னு சொல்ல நினைக்கிறேன். 2வது, ஊடகம் இப்படி சித்தரிப்பதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது 2031 உதயநிதியா அல்லது விஜயா இப்படிதான் அரசியல் களம் போனோம் அப்படின்னு ஆசைப்பட்டாங்க. ஆனால் திடீர்னு அண்ணாமலை வந்ததுனால அரசியல் களமானது விஜயா அண்ணாமலையா அப்படி போயிடுச்சுன்னா அப்போ உதயநிதிக்காக பல கோடி ரூபாய் செலவு செய்யறாங்க. அரசியல் களமானது உதயநிதியா அல்லது விஜயா அப்படி போனன்னு சொல்லிட்டு தான் விஜயும் நினைக்கிறார். ஏன்னா விஜயை பொறுத்த வரைக்கும் திமுக ஆதரவாளர் தான், திமுக கொள்கையை கடைபிடிக்கக்கூடியவர் தான். அதாவது அரசியல் களத்துல திமுகவை வெற்றி பெற வைப்பதற்காக தான் விஜய் அவர்கள் இந்த அரசியலுக்கே களமிறக்கப்பட்டார், திமுக மூலமாகத்தான். ஆனா அதிர்ஷ்டவசமாக வந்து விஜய்க்கே செல்வாக்கு பெருகிடுச்சு. அதனால தன்னுடைய தாய் கழகத்தை நம்ம தோக்கடிச்சிட்டுமே என்ற வருத்தமானது விஜய்க்கு இருந்துகிட்டே இருக்குது. அதனால தான் திமுகவை முன்னிறுத்துகின்றார். தன் கட்சியுடைய பெருமை கூட பேசுறாரு இல்லையோ, திமுகவை முன்னிறுத்துவார். 2வது, எங்களுக்கும் திமுக தான் போட்டின்னு சொல்லுவார். இப்படி விஜயே வந்து உதயநிதி ஸ்டாலின் தான் என்னுடைய எதிரி என்று முன்னிறுத்துகின்ற போது திடீர்னு அண்ணாமலை வந்து அந்த ஆட்டத்தை கலைக்கிறார். இந்த ஆட்டத்தில் அண்ணாமலை இருக்கக்கூடாது என்றால் ராமதாஸோ நம்முடைய அண்ணாமலையோ ஒரு ஜாதிப்பா, அவங்க ஓபிசிகளுக்காக தான் வர்றாங்க அப்படின்னு ஒரு வட்டத்துக்குள்ள போட்டணும்னு நினைக்கிறாங்க அவங்க. இது ரொம்ப தப்பான விஷயம். அனைவருக்குமான தலைவராக வர்றார், அனைத்து மதத்திற்கும் பொதுவானவராக வருகின்றார். இது ரொம்ப ரொம்ப தப்பா போற மாதிரி தெரியுது. இதை முறியடிக்கணும் அப்படின்றது என்னுடைய எண்ணங்க. அதே மாதிரி ஓபிசிகள் எல்லாம் ஒன்னா சேர்க்க முடியுமான்னு கேட்டீங்கன்னா என்னைக்கு ஓபிசிகள் ஒன்னா சேர்ந்து இருக்கிறான் அவனுக்கு வந்து ஈகோ இருக்கிறது. அதனால ராமதாஸோ அன்புமணி ராமதாஸோ ஓபிசிகளை ஒன்னா இணைக்க முடியாம போயிடுச்சு. இப்ப அண்ணாமலை வந்து அனைவருக்கும் வருகின்ற போது ஓபிசி வட்டத்துக்குள்ள சேர்ந்துடக்கூடாது. சரிப்பா, உதயநிதியும் விஜயும் தரமான அரசியலை பண்ணாங்கன்னா அண்ணாமலைக்கு இடமே இல்லாம போயிடுமே அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினைக்கலாம். அண்ணாமலை யாரு? ஜெயலலிதா மாறி ஆட்டத்துல இறங்கிட்டாருன்னா அவருக்கு இணையாக யாருமே வந்து களத்தில் நிற்க முடியாது. அண்ணாமலை ஒரு போராட்ட களத்துல வீரியமா களமிறங்கி போராடுவார். அவருடைய வார்த்தைகள் ஈட்டி மாறி போய் சேரும் மக்களுக்கு, செம்ம அடித்தடி காட்டுவார். உதயநிதியால் அந்த மாதிரி பண்ண முடியுமா? விஜயால எப்போதும் மக்களுக்காக களத்தை வந்து நிற்க முடியுமா? அதனால விஜயும் அப்புறம் நம்ம உதயநிதி ஸ்டாலினும் அண்ணாமலை தூக்கி சாப்பிட்டுருவார். அதனால தான் இப்போதே வந்து ஏதாவது ஒரு அடையாளம் கொடுக்கலாமா அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. ஆனால் அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் தாண்டி தான், அதாவது ஊடகத்துடைய சித்தரிப்பும் ஊடகத்துடைய புறக்கணிப்பும் தாண்டி தான் அரசியல் நிலை பெற வேண்டும். 2031 எனக்கு தெரிந்து அண்ணாமலையா அல்லது விஜயா என்ற போட்டி தான் வரும். உதயநிதி ஸ்டாலினுக்காக ஏகப்பட்ட கோடிகளை இறைப்பாங்க. ஆனால் அவரால் வந்து பார்த்தீங்கன்னா அரசியல் களத்தில் தீவிரமாக செயல்பட முடியாது. ஒரு தலைவர் வச்சுக்கிட்டு எப்படிங்க விஜய்க்கு இணையாக போட்டி போட முடியும்? அதனால தான் இப்போதே ஊடகத்தின் மூலமாக அண்ணாமலை யாருக்காக வந்திருக்கா தெரியுமா? விஜய் தாழ்த்தப்பட்டவர்களுக்காக வந்தாருன்னா, சிறுபான்மையினர்களுக்காக வந்தாருன்னா
அண்ணாமலை ஓபிசிக்காக வராருப்பா அப்படின்னு ஒரு கருத்தில உருவாக்குறாங்க. சாதிகள் அண்ணாமலை இயக்கத்தில் கிடையாது, மதங்கள் அண்ணாமலை இயக்கத்தில் கிடையாது, அனைவரும் சமம். அதனால சாதி வட்டத்துக்குள்ள ஊடகம் இணைக்குதுன்னா அதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு சதி இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். அண்ணாமலை மீண்டும் சொல்றேங்க, ரெண்டுத்தையும் வெற்றி பெற்றுடணும். பட்டியல் இனத்தோருடைய இதயத்தையும் வெற்றி பெற்று விட வேண்டும், ஊடகத்தை வெற்றி பெற்று தனக்கு ஆதரவாக மாற்றிக்கணும். கண்டிப்பாக 2031 அவர் ஆட்சி பிடிப்பார் என்பதில் மாற்று கருத்து கிடையாது. இந்த வீடியோ எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்க, உங்கள் கருத்தை. நன்றிங்கோ.